ஓம் சாந்தி. யோக சக்தி உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் இந்த ஆத்மா ஆழமா பதிவு செய்யறது. ஆத்மா நல்லா பதிவு செய்யணுமா சொல்றது கடைசி நேரத்துல என்ன செய்யணும்ன்றது இப்போது நாங்கள் அந்த ஆசீர்வாதத்துல சொல்லுவோம். ஆத்மாவில் இருக்கிற அமைதி சந்தோஷம் இந்த உழைக்கக்கூடிய எந்த விஷயம் எங்களுக்கு காவல் தலையிடணும். ஓம் சாந்தி சிஸ்டர். அப்பா சொல்றார், இப்ப நாங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ற வழி தெரியாம அறக்கல்பமாக தடுமாறி இருந்துட்டோமா. அப்ப இந்த பக்தி மார்க்கம் அந்த புதக்குழியில தான் நாங்க சிக்கி போயிருந்து அந்த போதையில இருந்து நாங்கள் அப்பாவையும் மறந்து அந்த வழியை மறந்து இப்ப அப்பா எங்களுக்கு அதை சொல்லித்தாரு எப்படி போறேன்னு சொல்லி. அப்ப அப்பா சொல்ல இந்த உலகம் அழிய போகுது, அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களோட சரீர உணர்வுகளை மறக்க சொல்றாரு. அப்ப நீங்க உங்களோட வீட்டுல இருந்தாலும் நீங்க யாரு மகாவீரர்கள், அப்ப வீட்டுல இருந்தாலும் ஒரு தாமரை மேல கூட இருந்து எல்லா உறவுகளையும் மறந்து மரணித்து வாழ சொல்ற. அப்ப நீங்க மரணித்து வாழ்க்க நீங்கள் அந்த யோகத்தை சொல்லி தந்திருக்கிறப்ப அது மூலம் நீங்க தூய்மையான ஆக்களாகி உங்களோட பாவங்களை அழிச்சாதான் நீங்க தமோ பிரதான்ல இருந்து சதோ பிரதான் ஆக முடியும்னு சொல்ற. அப்பதான் நீங்கள் என்னட்ட வரலாம்னு சொல்லி. ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி. உங்களை ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தேவதை போல இருக்க வேண்டும், லௌகிகமாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்கணும்னு சொல்றேன். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. அப்ப அன்றைக்கு சேவையை பற்றி நிறைய சொன்னேன். சேவை செய்யறது உங்களோட பாக்கியத்தை உருவாக்குங்க. சேவை செய்யற குழந்தைகளை பார்த்து தான் களிப்படைகிறேதான். அப்ப எங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறத விட சரணடைஞ்ச நல்ல மண்டெல்லாம் யோசிப்போம். அதுக்கெல்லாம் அண்டை ஒழுங்கா தந்தையர் ஏகலவன் அர்ஜுனன் உதாரணம். வீட்டு இருந்தாலும் நீங்க தாமரை மலர் கொண்டு முன்னேறி மகாவீரராகலாம். சுலோகத்திலேயே எல்லாத்தையும் அடக்கிட்டு என்ன சொன்னா உங்களோட சத்தியத்துல பொய்மை கலந்த உடனேயே உங்களோட சந்தோஷம் மறைந்துவிடும். நன்றி அப்பா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்ம சொல்ற அன்றைக்கு இந்த சேவை செய்வதால எங்களோட சொந்த பாக்கியத்தை நீங்க உருவாக்குங்கன்னு சொல்றேன். அப்ப தந்தையை போல நாங்க உபகாரியாகி அனைவராலும் ஆசீர்வாதங்களை பெற்று ஒரு முன்னணி இலக்கத்தை கோருங்கன்னு சொல்றேன். அப்ப அது நாங்க யோகத்துல மிக நன்றா இணைந்திருப்பவர் தான் ஞான நிறைந்தவரும் அவர். அவைதான் தொடர்ந்து சேவை செய்வோமா. யோகத்துல ஞானத்துல இணைந்திருப்பதான் சேவை செய்வான்னு சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தந்த மாலையில பெட்டி சொல்வார். இன்றைக்கு என்னென்ன 8 மணிகளை கொண்ட மாலையும் 1408 மணிகளை கொண்ட மாலையும் இங்கதான் உருவாக்கப்படுதுன்னு சொல்றார். மற்றது இது ஞான மார்க்கத்துக்கான மாலை மிகவும் பெருமதி வாய்ந்ததுன்னு சொல்றார். ஏன்னு கேட்டால் அதுக்கு ஆன்மீக முயற்சி. அப்ப ஆன்மீக முயற்சின்றது ஆத்ம உணர்வுல இருந்து பாபாவை நினைப்பதற்கு அதிக அளவு முயற்சி செய்யணும்னு சொல்றார். பக்தி மார்க்கத்தின் மாலை மலிவானதுன்னு சொல்லி இன்னைக்கு விளங்கப்படுத்து. ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா சொல்றார், எல்லாரோடையும் மனத்தை நோக பண்ணாமல் இனிமையாக கதைக்க வேண்டும். அது மனத்தை நோக பண்றதும் ஒரு விதத்துல வன்முறையாகும் என்றும், அஹிம்சா வழியில் செல்ல வேண்டும் என்றும், இரட்டை அஹிம்சா வழியில் செல்ல வேண்டும் என்றும் கூறுகின்றார். நன்றி பாபா. நன்றி சிஸ்டர். எல்லோருக்கும் ஓம் சாந்தி. அப்பா சொல்றாரு, குடும்பத்தில் இருந்து கொண்டு மரணித்து வாழ வேணும் என்று சொல்றார். மற்றது சரீர உணவை மறந்து வீட்டுக்கு போக வேணும்.
என்று நினைவு செய்ய வேணும். முன்னேறி செல்லும் குழந்தைகள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது என்று சொல்றார். இந்த எண்ணம், சொல், செயல், வார்த்தைகளே பின்பற்ற வேண்டும் என்று சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சார். சொல்லுங்க. அப்பா சொல்ற இன்றைக்கு நினைவை கொண்டிருந்தா தானே அவங்க இந்த புதின யோகம் அப்பா தானே அவங்க துருவெல்லாம் அகற்றப்பட்டு நாங்கள் ராஜ்யத்துக்கு போவோம்னு சொல்றாரு அப்பா இன்றைக்கு. அவ்வளவு தூய்மையாக வேணும்னு சொல்றேன். அப்ப முயற்சி செய்யாமலும் சில குழந்தைகள் செய்கிற மட்டும் இருக்கிறோம். ஆனா முயற்சி தான் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப குழந்தை புத்தி சதா வெளியே இழந்து திரிகிறதுன்னு சொல்றாரு அப்பா இன்றைக்கு. முயற்சி செய்கிறன்று செய்யாம இருக்கிறதால முயற்சி வெளியால அலைஞ்சி விடுறது, அதால நினைவிலே இருக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்பாண்டி. ஓம் சாந்தி. பாபா சொல்றார் ஓம் சாந்தி. பாபா சொல்றார் இங்க எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு மேன்மையான அந்தஸ்தையும் பெறுவீங்கன்னு சொல்றார். ஹிம்சை என்றால் துன்பம் மட்டுமில்லை, வன்முறையில ஈடுபடுறது மட்டுமில்லை, உங்கள் ஸ்திதியில் வேறு ஒருவரின் வார்த்தைகளை தளம்பலடைய செய்தா கூட அதுவும் ஒரு வன்முறைதான் என்று பாபா சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா சொல்றேன், நீங்க கடவுளின் குழந்தைன்னு நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனா பெயர் வடிவம் காலம் இடம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதாலதான் என்னில நீங்க அன்பு கொள்றீங்க, இல்லை அன்பு இல்லாம இருக்கிறீங்க. அப்ப இந்த பழைய உலகத்தை மறவுங்க, பழைய சரீரத்தை மறவுங்க, மரணித்து வாழுங்கன்னு சொல்றாரு. எங்கட வீடு பரந்தாமும். அப்ப நாங்க அங்க போகணும். எண்ணத்தை அங்க போறன்ற எண்ணத்தை நாங்க வைக்கணும். உற்றார் சரீரம் எல்லா ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு யோகத்தால பாவங்களை அழியுங்கன்னு சொல்றாரு. தாமரை மலர் போல இல போல நீங்க இருங்க, அப்படிப்பட்டு இருக்கிற ஆக்கள்லாம் நீங்க மகாவீரர்கள் என்று அவர் பாபா இன்றைக்கு எங்களுக்கு டைட்டில் தாரேர். மாய தடைய கொண்டருவாள். ஆனா தந்தையிடம் எதையும் மறைக்காம அவர்கிட்ட கூறி இனிமையான தன்மையை பேணி நல்ல கர்மங்களை செய்து உயர் பதவியை அடையுங்கன்னு சொல்றார். வேலை செய்யற குழந்தை, சேவை செய்யற குழந்தைதான் பாபாண்ட இதய சிம்மாசனத்துல இருக்கிறண்டும் அவைதான் இந்த ஆயிரக்கணக்கான ஆக்களுக்கு நன்மை செய்யறான்னு சொல்றார். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். பாபா இன்றைக்கு சொன்னதுல எனக்கு பிடிச்ச விஷயம், தன்னை பாபாவை நினைச்சுக்கொண்டு ஒரு வேலையை தொடங்க சொல்லியும் அந்த வேலையை செய்யக்கையும் பாபாவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க சொல்லியும் முடிஞ்சா பிறகும் பாபாவை நினைக்க சொல்லியும் சொல்றார். அது நான் சில சமயங்கள்ல உண்மையை சொல்றேன், அந்த மூண்டையும் கடைபிடிக்கிறது இல்லை. சில நேரம் தொடங்க முதல் செய்வேன், சில நேரம் முடிக்க அதுகள் அந்த வேலை செய்து கொண்டு இருக்க பாபாவை நிற்கிறேன். உண்மையைத்தான் நான் சொல்ல வேணும். அதாவது ஆஃபீஸ் ஒர்க் செய்ய நார்மல் ஒர்க்குக்கு ஓகே, ஆர்டினரி ஒர்க்குக்கு ஓகே. அப்ப இப்ப நான் நினைச்சிருக்கேன்டா, அந்த பாபாவின் கண்காணிப்போட நாங்கள் உறுதியாக செய்தோம்டா அது சக்சஸ்ஃபுல் என்று பாபா சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் இனி கடைப்பிடிப்பேன். உண்டு. மற்றது நேற்றைக்கோ முந்தநாத்து ஒரு பாயிண்ட் சொன்னார், அதுவும் சிஸ்டர் எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. எங்கட சமஸ்காரம் பழைய இதுகளை நாங்கள் எல்லாம் அழிச்சு போடுத்தான் பாபா எங்களை டெஸ்ட் பண்றாரு, அந்த பரிச்சத்தாட்களை தாரார். அதே நேரம் மாயம் விடுறா இல்ல. அப்ப அதுகளை முடிச்ச பிறகு பாபா எங்களை கூட்டி கொண்டு போடுவாராம் என்று பாபா சொல்றார். உறுதியும் தாரார் எங்களுக்கு. அப்ப அதிலேயும் எனக்கு அது கொஞ்சம் டீப்பா ஆத்மீகம் விளங்கி கொண்டது. ஏன் அந்த ஒவ்வொரு பாதையில ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரை வித்தியாசமா தாரார் பாபா என்ன. அப்ப நான் சில நேரம் நினைக்கிறேன், இது என்ன பாபா இப்படி தொடர்ந்து மாறி 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 எல்லாமே தாராரே என்று கேட்க இப்பதான் அது விளங்கிச்சு. எங்கட சமஸ்காரத்துக்குரிய டெஸ்ட் பேப்பர்ஸ் அதுகள் எங்கட பாஸ்ட்ல நாங்கள் என்னென்ன செய்தோமோ அதுக்குத்தான் வருதே ஒழிய அவர் வந்த உடனே தெரியல, நாங்களே தேடிக்கொண்டதுதான். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி. பாபா இன்றைக்கு சொல்றார் மரணித்து வாழுங்கன்னு சொல்றார். சரீர உறவினர்கள் எல்லாரையும் ஆத்மா பற்றி சொல்லிக்கு பாபா சொல்றாரு. எவ்வளவு மனிதர்கள் இங்கே சனத்தொகை இருக்குதோ அதே அளவு
ஆத்மாக்களும் அங்க மேல இருப்பினம்னு சொல்லி கடைசியில் அத்தனை ஆத்மாவும் கீழே வருவினம் திருப்பி அப்படியே மேல எல்லாருமே சேர்ந்து போய்க்கு அதே அளவு ஆத்மாக்கள் தான் அங்க இருப்பினம்ன்றார். சின்னஞ்சிறிய ஒரு புள்ளி ஆத்மா அதுக்குள்ளதான் இவ்வளவு பாகமும் பதிஞ்சிருக்கு. ஆனா என்ன நீங்க இப்ப நினைவு செய்யுங்க. அப்பதான் நீங்க சதோ பிரதானமாக இயலுமன்றார். தமோ பிரதானத்துல இருந்து நினைவின் மூலம்தான் நீங்க சதோ பிரதான ஸ்திதிய வந்து இப்ப கொண்டு வரணும்னு சொல்றார் பாபா வந்து. அந்த சொர்க்கத்தின் சதோ பிரதான ஸ்திதி வந்து இரட்டை அஹிம்சாவாதி தானே. அப்ப அது வந்து நாங்கள் அது வந்து அந்த சந்தோஷமும் அமைதியும் அந்த சந்தோஷத்தையும் அமைதியையும் இப்ப நீங்க அனுபவம் செய்யணும்னு பாபா சொல்ற. அதுல வந்து அதான் அது இதன்றோணுமெண்டா நாங்கள் வந்து யாருக்குமே துன்பம் கொடுக்க கூடாது. அமைதியின்மை துன்பம் ஒன்றையுமே வந்து மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது ஏதாவது என்னில் அது இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் போய் தாக்கும். இதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றார் பாபா. அதுதான் சதோ பிரதான ஸ்திதி. சாரி அது வந்து தமோ பிரதான ஸ்திதின்னு சொல்றார். அஹிம்சை ஹிம்சைன்னு சொல்றார். அப்ப மற்றவர்களுக்கு எந்த ஹிம்சையுமே நாங்க கொடுக்க கூடாது. அப்ப அஹிம்சா பரமோத்தமண்டா நான் வந்து மற்றவர்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய என் மூலம் நான் அப்படி செய்யக்கல. நான் அமைதியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். வந்து எந்த நெகட்டிவும் என்னிட்ட இருந்து போகாட்டி நான் வந்து இரட்டை அஹிம்சாவாதி தான். அப்ப தளம்பல் அடையில ஸ்திதி ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். அப்ப அந்த சதோ பிரதான சமஸ்காரத்தை நீங்க இப்ப கொண்டு வாங்கன்னு பாபா சொல்றார். நடைமுறையில இப்ப கொண்டு வாங்கன்னு சொல்றார் பாபா. அப்படி கொண்டு வந்தீங்கன்றா தான் நீங்க மகான் ஆத்மா இரட்டை அஹிம்சாவாதி என்ற. ஓம் சாந்தி. சாந்தி. அப்பா வந்து எங்களுக்கு கற்பிக்கிறதே எங்களை தூய்மையாக்குறதுக்கும் எங்களோட பாக்கியத்தை உருவாக்குறதுக்கும். அப்பா சொல்ற யோக யுக்தி ஞான யுக்தி உள்ளவரை நாங்க மாறணும். அப்பதான் நாங்கள் வந்து சேவையும் செய்ய முடியும். அதோட சேவை செய்தால்தான் நாங்கள் வந்து தந்தைங்கள் சேவாதாரி குழந்தைகளை தான் தந்தை பிடிக்கும் என்றார். அப்ப அவற்றை இதய சிம்மாசனத்தில் அமரலாம். அப்ப இதய சிம்மாசனத்தில் அமர்ந்தால்தான் எங்களுக்கு சத்திய யுக ராஜ்ய பதவி அந்த சிம்மாசனத்திலும் இருக்க முடியும் என்று சொல்றார். அப்ப அதோட சொல்றார் வானப்பிரஸ்த நிலையில இருக்கிறவைக்கு நிறைய நேரம் இருக்கும், ஓடி ஓடி சேவை செய்யுங்கன்னு சொல்றார். அப்ப எங்களை யோக யுக்தி ஞான யுக்தி நிறைந்தவராக ஆகி சேவை செய்ய சொல்றார் அப்பா. அப்பதான் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கூட கிடைக்குது. சேவை மூலம்தான் ஆசீர்வாதம் குஷி எல்லாம் கிடைக்குது. அப்ப இன்றைக்கு சேவையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா சொல்ற சேவை ஒரு சமர்ப்பணம்னு சொல்லி